Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்பவே சிம்பிள் ரொம்பவே ஹெல்தியான அவலை வச்சு ஒரு சூப்பரான வெஜிடபிள் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத செய்யிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல மெஷரிங் கப்ல 1.5 கப் அளவு அவல் சேர்த்துக்கிறேன். நீங்க திக்கானது தின்னானது எது வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அவலை நல்லா கழுவிட்டு இதுல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது தின்னான அவல் தான், அதனால அதிகமா தண்ணி சேர்க்க வேண்டாம். திக்கான அவல்னா நீங்க 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் கேரட், ஒரு 10 பீன்ஸ், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு தூளுப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து இது எல்லாத்தையுமே ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த காய் எல்லாமே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்சுருந்த அவல் பாருங்கள் நம்மளுக்கு நல்லாவே ஊறி நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். நம்ம தின்னான அவலுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்தாலே இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தாளிப்பை இந்த அவலோட சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூடவே பொடியாக நறுக்கிற கொத்தமல்லியும் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்மளுக்கு எந்த அளவில் கொழுக்கட்டை வேணுமோ அதுக்கு ஏற்றது மாதிரி எடுத்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி உருட்டிக்கோங்க. பாருங்கள் இந்த ஷேப்பில் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக கூட பிடிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீமர் பிளேட்டில் நெய் தடவிட்டு நான் ரெடி பண்ண கொழுக்கட்டை எல்லாமே அடுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி தட்டில் கூட வேக வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி சூடு பண்ணிவிட்டு தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா ரெடி பண்ண கொழுக்கட்டையை வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பர் டேஸ்டான அவல் வெஜிடபிள் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.